ரொம்பவும் டேஸ்டான எக் சிக்கன் ஸ்டஃப்டு சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்குங்க. மைதாவும் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டேன். ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எப்பவுமே சப்பாத்தி சுட சொல்ல ஒரு குழிக்கரண்டி இல்லை 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி பிசையணும். இந்த அளவுக்கு வந்த உடனே தண்ணி ஊற்றுறதை நிறுத்திட்டு இருக்கிற மாவில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்ற வேணாம், கொஞ்சம் தண்ணி ஆயிட போது. இப்போ நல்லா பிசைஞ்ச மாவை பாருங்க கையிலேயே ஒட்டலை. ஒரு கிண்ணத்தில் வச்சு மூடி வச்சிடலாம். மைதா ஒரு 2 ஸ்பூன் எடுத்து தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பிசைஞ்சு வச்சு இந்த சப்பாத்தி மாவை மெலிசாக தட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் இப்படியே கூட பெருசு பெருசாகவும் நீங்கள் ரோல் பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி கட் பண்ணிட்டு கூட ரோல் உங்களுக்கு சுடலாம். எல்லா சப்பாத்தியும் இந்த மாதிரி ஈரப்பதம் போகிற மாதிரி லைட்டாக சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா பச்சை மாவில் நம்ம ஸ்டஃப்டு பண்ண சொல்ல ஒட்டிக்கும். அதனால் கொஞ்சம் எல்லாத்தையும் சுட வச்சுக்கலாம். அதே கடாயில் வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு, மஞ்சள் தூள், மிளகுத்தூள் இது எல்லாம் போட்டு நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் மஷ்ரூமு, பன்னீர் இல்லை காய்கறிங்க, எல்லா வித காய்கறிங்க எல்லாமே இது கூடயே சேர்த்து வதக்கி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்தில் போட்டு தேவையான அளவு முட்டை உடச்சி ஊற்றிக்குங்க. நான் ஒரு 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு சிக்கன் ஒரு 200 கிராம் நான் திடீர்னு ஐடியா பண்ணி நான் செஞ்சேன் அப்படின்றதுனால கொஞ்சம் பெரிய சிக்கனாகவே வந்துட்டாரு பையன். வாங்கி வந்த சிக்கன்லேருந்து கொஞ்சம் எடுத்து நான் செய்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணணுன்னா நீங்கள் கொந்தனக்கறி மாதிரி வாங்கி வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது சீ ஃபுட் மசாலான்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது. மேஜிக் மசாலா மாதிரின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்குது. சிக்கனுக்கும் போட்டு செய்யலாம், வேறு எதுவுமே தேவையில்லை. கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்குங்க. நான் மறந்துட்டேன். இந்த சிக்கனில் நம்ம எண்ணெய்லாம் கூட ஊற்றவே வேணாம், அதுவே தண்ணி விட்டு உங்களுக்கு வெந்துடும். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இந்த மசாலா. இப்போ நம்ம இது எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொந்தனக்கறி மாதிரி நீங்கள் வாங்கி வந்திருந்தீங்கன்னா நம்மளுக்கு இதை பிச்சு போடுற வேலை இருந்திருக்காது. நான் திடீர்னு செய்கிறேன் அப்படின்றதுனால அது பெரிய பெரிய பீஸாக இருக்கிறதுனால நம்ம பிச்சு போடுறேன் நான். இப்போ எல்லாத்தையுமே பிச்சு போட்டுடுங்க. முட்டைலாம் நம்ம உடச்சி கலக்கி எடுத்து வச்சுருக்கிறோம்ல, அதுலேயே நீங்கள் பிச்சு போட்டுக்குங்க. எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டு நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ பேஸ்ட்டு பண்ணோம் இல்லையா, சப்பாத்தியில் அந்த பேஸ்ட்டு ஓரத்தில் தடவி விட்டுக்குங்க. இப்போ நம்ம ஸ்டஃப்டு பண்ணுறதுக்கு எக்கு, சிக்கன், வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாமே எடுத்து நம்ம இது உள்ளே வச்சு ஸ்டஃப்டு பண்ண வேண்டியதுதான். இந்த மாதிரி மடித்து எடுத்துக்குங்க. எல்லா சப்பாத்தியும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த சப்பாத்தியை மடித்து எடுத்துக்குங்க. பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம சுட வேண்டியதுதான் சப்பாத்தியை. ஏன் மீடியம் ஃப்ளேம் அப்படின்னா உள்ளே இருக்கிற எக்கு உங்களுக்கு பாயில் ஆகணும். ஒன்று சாப்பிட்டாலே ரொம்ப திருப்தியாக நல்லா வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சுங்க. நல்லா சாப்பிட்றவங்க கண்டிப்பாக ஒரு 2க்கு மேலே தான் சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா சூடாக ஹாட் பாக்ஸில் நான் வச்சிட்டதுனால நல்லா அந்த வெதப்பு இருந்துகிட்டே இருந்தது. ஒரு 2 மணி நேரம், ஒரு 3/4 மணி நேரத்திலேயே நம்ம சுட்டுடலாங்க. சுட்டுட்டு நீங்கள் ஹாட் பாக்ஸில் வச்சிடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கட் பண்ணி பார்க்கலாம். உள்ளே பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. எக்குலாம் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.